இறை இயேசுவில் அன்பார்ந்த ஜெகன்மாதா பங்கின் இறை மக்களே, ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். நம்மை தேடி மீட்பர் வந்துள்ளார். இருள் சூழ்ந்து பனிபொழியும் இந்த இரவு பொழுதினிலே உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்திலே உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில் நம்முடன் இருந்து நம்மை அன்பு செய்ய மனிதராய் அவதரித்த கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவரையும், பங்கு மக்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நமது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு கூறும் செய்தி பகிர்தலே ஆகும். அவர் பிறந்தவுடன் கிடத்தப்பட்டது தீவன தொட்டியில். தீவன தொட்டி என்பது கால்நடைகளுக்கு தீனி போடுகின்ற இடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்பதை இது உணர்த்துகின்றது. நம்மிடம் இருப்பதை இல்லாத எளியவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம். இம்மானுவேலராய் நம் நடுவில் பிறந்த இறைவன் இதுவரை நம்மை பாதுகாத்தது போல் இனியும் பாதுகாப்பார் என்பதையும் உணர்வோம். டிசம்பர் 25ஆம் தேதி மட்டும் கிறிஸ்து பிறப்பு நாள் அன்று. மாறாக ஏழை எளியவர்களுக்கு நாம் இறங்குகின்ற வேளைகளில் எல்லாம் பிறப்பெடுக்கின்றார் நமக்காக ஏழையான நம் இறைவன் இயேசு கிறிஸ்து. இந்த அருமையான பணியும் அழகுதான் அழகிய பாலன் இயேசு பிறந்ததினால். இந்த அழகிய இரவும் அழகுதான் அன்னை மரி மடியில் இயேசு பாலன் தவழ்ந்ததால். வானதூதர் பேரணியோ உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தினர். வரலாற்றையே தன் பிறப்பிற்கு முன், தன் பிறப்பிற்கு பின், கிபி கிமு என பிரித்து பல மாற்றங்களை கொணர்ந்த பாலன் அனைவருக்கும் அமைதியை தர வேண்டும் என்று வாழ்த்துவோம். பிறர் வாழ நாமும் வாழ்வோம், பிறர் மகிழ நாமும் மகிழ்வோம். இதுவே நம் ஆண்டவரின் விருப்பம். பிறப்பின் சிறப்பை இயேசு அறிந்திருந்தார். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்றார். இன்று நாம் நவீனத்துவம், நாகரீகம் என்று பல விதங்களில் அடிமைப்பட்டு இருக்கின்றோம். அழிவின் சக்திகளுக்குள் அகப்பட்டு கிடக்கும் மனித இனம் மனம் மாற வேண்டும் என்பதே இயேசுவின் லட்சியம். இயேசுவை நேசிக்கும் நாமும் இயேசுவின் லட்சியத்தை மக்கள் மனதில் விதைப்போம். மனுக்குல மனமாற்றத்திற்காக இப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து உருக்கமோடு ஜெபிப்போம். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே வாருங்கள், நம் இம்மானுவேல் பிறந்துள்ளார் காண வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே வாருங்கள். வழிகாட்டலில் ஞானியர்கள் சென்றனர். அவர் சென்ற வழிகளிலே நாமும் சென்றிடுவோம். அவர் சென்ற வழிகளிலே நாமும் சென்றிடுவோம். அவர் பிறப்பின் வழியில் கலந்திடுவோம் வாருங்கள். அவர் பிறப்பின் வழியில் கலந்திடுவோம் வாருங்கள். பாலனை தொழுவோம்.
குலமே வாருங்கள், 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 இறை மக்களே வாருங்கள். பெத்லகேம் சென்றிடுவோம், ஆட்டுக்குடிலை நாடிடுவோம். அவர் பிறப்பின் பொருளை நாமும் கண்டிடுவோம். அவர் பிறப்பின் பொருளை நாமும் கண்டிடுவோம். அவர் நம்மை மீட்க பிறந்துள்ளார் வாருங்கள். அவர் நம்மை மீட்க பிறந்துள்ளார் வாருங்கள். பாலனை தொழுவோம், பாதம் பணிவோம். பாலனை தொழுவோம், பாதம் பணிவோம். வாருங்கள், வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், இறை மக்களே வாருங்கள். நம் இம்மானுவேல் பிறந்துள்ளார் காண வாருங்கள். நம் இம்மானுவேல் பிறந்துள்ளார் காண வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், இறை மக்களே வாருங்கள். வழிகாட்டலில் ஞானியர்கள் சென்றனர். அவர் சென்ற வழிகளிலே நாமும் சென்றிடுவோம். அவர் சென்ற வழிகளிலே நாமும் சென்றிடுவோம். அவர் பிறப்பின் வழியில் கலந்திடுவோம் வாருங்கள். அவர் பிறப்பின் வழியில் கலந்திடுவோம் வாருங்கள். பாலனை தொழுவோம், பாதம் பணிவோம். பாலனை தொழுவோம், பாதம் பணிவோம். வாருங்கள், இறை மக்களே வாருங்கள். நம் இம்மானுவேல் பிறந்துள்ளார் காண வாருங்கள். நம் இம்மானுவேல் பிறந்துள்ளார் காண வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள். வாருங்கள், வாருங்கள், இறை மக்களே வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு உலக மீட்பர். உலக பாவங்களை கழுவி தந்தையிடம் நம்மையெல்லாம் இணைத்த மாபெரும் ஒரே கடவுள். அந்த கடவுள் அற்புதமாக விஞ்ஞானத்தை எல்லாம் தாண்டி அறிவியலுடைய சிந்தனைகளை எல்லாம் தாண்டி கன்னித்தாயிடம் மனித உதவியின்றி பிறந்தார் என்ற அந்த மாபெரும் சத்தியத்தை, மறைபொருளை, நமது நம்பிக்கையினுடைய கோட்பாட்டை, நமது வாழ்வினுடைய மைய கருத்தை கொண்டாடுகின்ற நாள்தான் இந்த அருமையான நாள். இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற இரவு, நள்ளிரவு. இந்த இரவில் நாம் எல்லோருமே ஒரே குடும்பமாக ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரில் இந்த திருப்பீடத்தை சுற்றி கூடி வந்திருக்கிறோம். இந்த அருமையான கொண்டாட்டத்தில் ஆண்டவருடைய பிறப்பு விழாவுடைய அருள், பேரருள், பேரன்பு, பேரமைதி, பெரிய செழுமை எல்லாமே நம் ஒவ்வொருவருக்கும்
நமது குடும்பங்களுக்கெல்லாம் வந்து நமது பங்கு முழுவதற்கும் வந்து ஏன் இந்த உலகில் இருக்கின்ற எல்லா மனிதருக்கும் வந்து ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்படுகின்ற இந்த நல்ல நாளில் இந்த திருப்பலியில் தகுதியுடன் பங்கு பெற அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை, நமது குற்றங்களை, குறைகளை, இயலாமையை அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று இப்பொழுது எல்லோரும் ஒரு நிமிடம் கரங்களை கூப்பி அவரிடம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவருடைய அருள் நம் ஒவ்வொருவருக்கும், நமது குடும்பத்திற்கும், இந்த சமூகத்திற்கும், இந்த உலகிற்கும் வர வேண்டும் என்று அமைதியாக வேண்டி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். இப்பொழுது உன்னதங்களிலே என்ற கீதத்தை வானதூதர் அன்று இயேசு பிறந்த பொழுது பாடிய அந்த இறை வார்த்தையை இப்பொழுது நாம் பாட, அதனுடைய அடையாளமாக இயேசு பிறந்து விட்டார் என்ற அந்த அடையாளமாக மணிகள் எல்லாம் ஒலிக்க நாம் எல்லாம் பக்தியுடனே பாட, குடில்களில் இருக்கின்ற மூடப்பட்டு இருக்கின்ற குழந்தை இயேசுவினுடைய சுருவங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு தூவமிட்டு ஆராதனைக்கு வைக்கப்படுகின்ற அற்புதமான நேரம். ஆகவே இணைந்து உன்னதங்களிலே என்ற கீதத்தை பாட எல்லோரும் சேர்ந்து இணைந்து வேண்டுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாறி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோடு அமைதியில் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவருமை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம்.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையின் ஒளியின் சுடரால் இந்த புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 2 முதல் 4 வரை, மேலும் 6, 7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சிருவது போல திருமன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செம்பவழ பொன்னழகி செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு.
செல்லம்மா செல்லம்மா சித்திர புன்னகை சிந்தவா சின்ன சின்ன கண்மணியே செல்பவள பொன்னழகு செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு உலகம் மலர்ந்ததே இருளும் விலகியதே இரவும் இரவில் முடிந்ததே இதயம் வெடிகின்றதே மன்னவனே மாபரணே மண்ணில் வந்த வண்ண நிலவே மரகதவே மாணிக்கவே மங்காத மணி விளக்கே ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ சின்ன சின்ன கண்மணி செம்பவள பொன்னழகு செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு காலம் இனிதாய் கனிந்ததே வாழ்வு வழிகிறதே ஞாலம் எல்லாம் மகிழ்ந்ததே வானம் பொழிகிறதே கனியமுதே கற்பூரமே கார்கால மலர்வனமே சின்னவனே சிங்காரமே வானக சீதனமே ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ சின்ன சின்ன கண்மணி செம்பவள பொன்னழகு செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு கன்னி தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனி கண்ணில் உனக்கு ஒரு தாலாட்டு ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ ஹரிரோ ஹரிரோ ஆராரிரோ இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின்
அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தாம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மனமொப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தாம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானகதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அளிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு
அன்பர் இயேசுவில் என் அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலிக்கு நாம் அன்புடன் கூடியிருக்கிறோம், மகிழ்ச்சியுடன் கூடி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆரவாரங்களை எல்லாம் அருமையாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அடையாளங்கள் பல வெளிப்படுத்தி அந்த அடையாளங்கள் வழியாக நாம் அத்தனை பேரும் ஒரு மகிழ்ச்சியான உணர்வை பெற்று உள்ளமாற நேசித்து இப்படி ஒரு விழாவா என்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த அருமையான விழாவில் நம் ஆண்டவர் இயேசு நமக்கெல்லாம் அருள் பொழிந்து அமைதி தந்து ஆசீர்வதித்து நம்மையெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளாக, மீட்கப்பட்ட பிள்ளைகளாக தெரிந்து கொள்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வு, அவருடைய பிறப்பு நமக்கெல்லாம் ஒரு உந்துதலை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, புதிய எதிர்நோக்கை, நம்பிக்கையை தருகிறது, ஒரு வாழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் மிகப்பெரியவர் என்பதை நாம் அறிவோம். அவர் வல்லவர், நல்லவர், எதிலும் அடங்காதவர், எதுக்குள்ளும் அடக்க முடியாத அவரை. ஒரு சிந்தனைக்குள்ளோ, ஒரு ஊருக்குள்ளோ, ஒரு உள்ளத்துக்குள்ளோ, ஒரு படிப்புக்குள்ளோ அவரை அடக்கி விட முடியாது. இவ்வளவுதான் கடவுள் என்று தீர்மானித்து விட முடியாது. கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர், அளவிட முடியாதவர், ஆதியும் இல்லை முடிவும் இல்லை. அவர்தான் கடவுள். இதற்கு சாட்சியங்கள் நிறைய இருக்கிறது. படைப்புகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, இது எப்படி இந்த உலகம், எப்படி இந்த வானம், எல்லையில்லாத வானம், எப்படி எத்தனை கோள்கள், எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை சூரியன்கள், எத்தனை படைப்புகள் என்றெல்லாம் நாம் சிந்திக்கிற பொழுது கடவுளுடைய படைப்பினுடைய மேன்மையை, வல்லமையை நாம் உணர்கிறோம். அந்த கடவுள் உணரக்கூடியவராக இருந்தார், ஒலிக்கக்கூடியவராக கூட இருந்தார், பேசக்கூடியவராக கூட இருந்தார். குரல் வந்தது, ஒளி வீசியது, மின்னலாக, நட்சத்திரமாக, ஒளியாக. ஆனால் அவரை கண்டவர் யாரும் இல்லை. கடவுள் இப்படிப்பட்டவர்தான் என்று ஓரளவுக்கு நாம் சொன்னாலும் அவரை கண்டவர் யாரும் இல்லை. அவர் மனிதனை நேசித்ததினாலே, அன்பு செய்ததினாலே மனிதனை படைத்தார். ஆதாம் ஏவாளை படைத்தார். படைத்து அவர்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்வை தந்தார். குறையில்லாத வாழ்வு, இருளில்லாத வாழ்வு, பாவமில்லாத வாழ்வு, ஒளி நிறைந்த வாழ்வு, அருள் நிறைந்த வாழ்வு. பூங்காவனத்தில், சிங்காரத்தோப்பில் மிக சிறப்பாக அத்தனையும் பெற்று குறையின்றி வாழ்ந்தார்கள். அங்கே அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், சாத்தானால் ஏமாற்றப்படுகிறார்கள். பாவம் உள்ளே நுழைகிறது. பாவத்தை அவர்கள் கட்டிக்கொண்ட வேளையில் தங்களது அருள் நிலையை இழக்கிறார்கள். நிறைவுள்ளவர்கள் குறைவுள்ளவர்களாக மாறுகிறார்கள். வாழ வேண்டியவர்கள் சாக வேண்டியவர்களாக மாறுகிறார்கள். ஒளியில மிளிர வேண்டியவர்கள் இருளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு அவசைப்படுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். துன்பம் உள்ளே வந்து விடுகிறது, துயரம் உள்ளே வந்து விடுகிறது, வேதனை உள்ளே வந்து விடுகிறது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே அதன் விளைவாக சாவும் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இழி நிலையில் கடவுள் தான் படைத்த மனிதன் மீட்பு பெற வேண்டும், மீட்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டுத்தான் அவர் பிறக்கிறார். ஒரு மனிதனாக பிறக்கிறார்.
ஒரு கன்னித்தாயை அவர் தேர்ந்து கொள்ளுகிறார். அந்த கன்னித்தாயிடமிருந்து அவர் பிறக்கிறார். எப்படி பிறக்கிறார்? கன்னித்தாயிடமிருந்து அவர் பிறந்த அந்த பிறப்பு விஞ்ஞானத்தை கடந்த பிறப்பு. நாம் எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் நம்முடைய அப்பா அம்மா வழியாக பிறந்திருக்கிறோம். இதுதான் விஞ்ஞானம், அறிவியல், சயின்ஸ். இதுதான். இதை தாண்டி அவர் கடவுள் என்பதை நிரூபிக்கும் விண்ணமாக அவர் விஞ்ஞானத்தை தோற்கடித்து அவர் பிறக்கிறார். பிறக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, நிறைய நிகழ்வுகள் நடந்தன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த வாசகத்தில், இன்றைய வாசகங்களில் வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது ஒரு புராணம் அல்ல, ஒரு கற்பனை அல்ல, ஒரு கதை அல்ல. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. வரலாற்று நிகழ்வு என்பதைத்தான் நற்செய்தியாளர் மிக சிறப்பாக இன்றைக்கு நற்செய்தியில் நமக்கு சொல்லுகிறார். அகஸ்டஸ் சீசர் என்ற பேரரசர் ரோமை சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில், சிறிய மன்னன் ஆழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் என்று சொல்லி ஒவ்வொரு மன்னரையும் சொல்லி, இவருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே பிறந்தார் என்று குறிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கற்பனை அல்ல, கதை அல்ல, புராணம் அல்ல. அவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன், வரலாற்று நபர் அவர். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறகுதான் அந்த கடவுளுடைய மேன்மை, உண்மை, அவருடைய சத்தியம் நமக்கு விளங்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆகவே அவருடைய பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு அல்ல, ஒரு புதுமையான பிறப்பு, அற்புதமான பிறப்பு. அப்படிப்பட்ட அந்த பிறப்புக்குள்ளே அடங்கி போயிருக்கிற காரியங்களையெல்லாம் பாருங்களேன். இப்போ கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடினோம். 10 நாட்கள் நம்ம பங்கு முழுவதும் சென்றோம். நூற்றுக்கணக்கான குடும்பங்களை ஆசீர்வதித்தோம், மந்திரித்தோம், மகிழ்ச்சியை தெரிவித்தோம். நிறைய பேர் சிறப்பாக பங்கெடுத்து ஒத்துழைத்தீர்கள். அங்கே பாடிய பாடல்களில் ஒரு பாடல் அருள் தந்தை சிகாமணி இயற்றிய பாடல். எந்த பாடல்? கண்ணி என்ற செல்வமே என்ற பாடல். அருமையான பாடல். கண்ணி என்ற செல்வமே, என் கண்ணே மணியே இனிப்பே என்று சொல்லி சிறப்பாக அவர் ஒரு பெரிய தமிழ் கவிஞர் அதை எழுதி சொல்கிறார். எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய். எங்கும் நிறைந்தவர்தான கடவுள். எங்கும் நிறைந்த நீ, நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய். நங்கை யாரு? அன்னை மரியாள். கொஞ்சம் வயசு பொண்ணு, ரொம்ப வயசெல்லாம் கிடையாது. 17 வயசோ 16 வயசோ 18 வயசோ இதுக்குள்ளே தான் நங்கை. அவருடைய கரங்களிலே ஒடுங்கினாய் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? இந்த பிறப்பில், இந்த தெய்வீக பிறப்பில் கடவுள் மிகப்பெரியவர், அளவிட முடியாதவர், எங்கும் நிறைந்தவர். தன்னை எப்படி சுருக்கி கொள்ளுகிறார் மனிதனுக்காக, எப்படி அடங்கி போய்விடுகிறார் மனிதனுக்காக, எப்படி தன்னையே தாழ்த்துகிறார் மனிதனுக்காக. இதை சொல்லுகின்ற சத்தியம்தான் இந்த வார்த்தைகள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வார்த்தை மனு உருவானார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது கடவுளாய் இருந்தது. அந்த வார்த்தை இன்றைக்கு மனு உருவெடுத்தது. அதைத்தான் அவர் அடுத்து சொல்லுவார், வல்ல தேவ வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானாய். சேசு குழந்தை பேசுமா? உங்கள் குழந்தையெல்லாம் பேசுமா? அவர் மனுஷனாக தான் பிறந்திருக்காரு, பேசாது. எவ்வளோ அருமையாக சொல்கிறாருன்னு பாருங்கள். கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள், எப்படி தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார், பணிந்து கொள்ளுகிறார் மனித மீட்புக்காக என்று சொல்லுகின்றவர். வல்ல தேவ வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானாய். அடுத்து, ஆற்றல் அனைத்தின் ஊற்றும் நீ அன்னை துணையை நாடினாய். அவருக்கு துணை தேவையா கடவுளுக்கு? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை.
இல்லையா? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் மனிதனாக பிறக்கிறார். அதைத்தான் அருமையாக இந்த கவிஞர் சொல்கிறார். ஆற்றல் அனைத்தின் ஊற்றும் நீ அன்னை துணையை நாடினாய். எப்படி? மாதாவுக்கு இடமில்லை வாழ்க்கையில், கடவுளுடைய படைப்பிலே மாதாவுக்கு இடமில்லை, கடவுளுடைய திட்டத்திலே மாதாவுக்கு இடமில்லை, மாதாவுக்கு மதிப்பில்லை, மாதா தேவையில்லையா? எவ்வளவு அருமையான செய்தியை கடவுள் நமக்கு சொல்லுகிறார் என்பதைத்தான் இந்த கவிஞர் சொல்லுகிறார். அடுத்து, இன்ப வாழ்வின் மையம் நீ. துன்ப வாழ்வை தேர்ந்ததேன்? அவர் கஷ்டம்தான் பட்டார். கடவுளுக்கு எல்லாம் இன்பம்தான் இல்லையா? இன்ப வாழ்வின் மையம் நீ. அப்படிப்பட்ட அந்த கடவுள் துன்ப வாழ்வை தேர்ந்தது ஏன்? பாருங்க, மாத கருத்தரிக்கிறாங்க, கருத்தரித்து வாழ்கிறாங்க. அப்போ ஒரு கணக்கெடுப்பு வருகிறது, ஜனத்தொகை கணக்கெடுப்பு, மக்கள் கணக்கெடுப்பு, சென்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை எடுக்கிறாங்க. அப்போ அறிவிப்பு வருகிறது அரசர்களிடமிருந்து, அவங்கவுங்க ஊருக்கு போங்க, உங்கவுங்க சொந்த ஊருக்கு போங்க, போய் உங்களது பெயர்களை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆகவே நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு, தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு என்ன செஞ்சு போகிறாங்க? நடந்து போகிறாங்க. அன்னை மரியாளும் சூசையப்பரும் யோசேப்பும் நடந்து போகிறது ஈஸியா? அது பேரும் நிறை மாதத்தோடு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்ட நேரத்தில் அவர்கள் நடந்து சென்றார்கள். அப்படின்னா கொஞ்சம் தூரம் இல்லை, பல கிலோமீட்டர். இன்றைக்கெல்லாம் என்னென்னலாம் சொல்கிறோம், கருத்தரித்த உடனே அங்கே போகாத, இங்கே வராத, இங்கே நகலாத, எந்திரிக்காத, அதில் போகாத, இதில் வராத, வேலை செய்யாத, அப்படி பலவிதமான கட்டுப்பாடுகளையெல்லாம் சொல்கிறோம்ல. அங்கே அன்னை மரியாள் பெற்றெடுத்த தனது கருவில உருவான குழந்தையோடு எவ்வளவு துன்பப்படுகிறாங்கன்னு பாருங்க. நடந்து செல்கிறாங்கன்னு பாருங்க. போயிட்டாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் சொந்த ஊரில் வீடு இல்லை. கவனிச்சிங்களா இல்லையா? தாவீது அரச குலத்தில் பிறந்தவர்கள் இவர்கள். அதனால தான் அங்கே போகிறாங்க பெத்லகேமுக்கு. தாவீது அரச குடும்பத்தில் பிறந்த இவர்கள் அங்கே செல்கிறார்கள். அவங்களுக்கு இடம் இல்லை. ஆகவே தான் அப்பொழுது பேறுகால நேரம் வந்து விடுகிறது. அந்த பேறுகால நேரம் வருகிற பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்கணுமே, ஒதுங்குறாங்க. அதுதான் ஒரு மாட்டுத் தொழுவம். எவ்வளவு துன்பம்! இன்ப வாழ்வின் மையம் நீ, துன்ப வாழ்வை தேர்ந்ததேன்? அப்புறம் ஆண்டவர் பிறக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அருமையாக இன்றைக்கு வாசகங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. இந்த குழந்தை பிறந்த பொழுது எப்படிப்பட்ட குழந்தை அப்படிங்கிறத இறைவாக்கினர் எசாயா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள், போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இன்றைக்கு உள்ள முதல் வாசகத்தை கிரிஜாமா ரொம்ப தெளிவாக அழகாக வாசித்தாங்க. அருமையான வாசகம். என்ன வாசகம் பார்த்தீங்களா? காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பழுகி பெருகச் செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அடுத்து, அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்வார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல களி கூறுவார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த துக்கத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். இது இயேசு பிறக்கிறதுனால நடக்கிற காரியங்களெல்லாம் முன்கூட்டி சொல்கிறார். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை
ஒடித்தெறிந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனெனில் இன்னைக்கு உள்ள காரியத்துக்காண்டி சொல்கிறார். ஏனெனில், பிகாஸ், ஆகவே என்ன சொல்கிறார்? ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ, அவருடைய பெயர் கடவுள் இல்லையா? எப்போ சொல்கிறார்? பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி, அன்னை மரியாளுக்கெல்லாம் மங்கள வார்த்தை சொல்வதற்கெல்லாம் முன்னாடி, நாசரேத்தூரில் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்வதற்கெல்லாம் முன்னாடி, பெத்லகேமில் நம்ம ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கெல்லாம் முன்னாடி சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை பாருங்கள். அவருடைய பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது. இறைவாக்கினர் இசையா சிறப்பாக சொல்கிறார் இயேசுனுடைய பிறப்பை பற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய அருமையான பிறப்பு! இந்த அருமையான பிறப்பு சாதாரண பிறப்பு இல்லை என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லி தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அதோடு சேர்ந்து இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தில் வார்த்தை மனு உருவானார் இல்லையா? வார்த்தை மனு உருவானார். இது வரைக்கும் கடவுள் வார்த்தையாக தான் இருந்தார், ஒளியாக இருந்தார்னு சொன்னல, சத்தமாக இருந்தார்னு சொன்னோம்ல. சத்தமாக தான் இருந்தார், ஏதோ பேசினார், அங்கங்கே பேசினார். யாருக்கும் தெரியாது கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அவர் மனிதனாக தான் பிறக்கணுமா? அது அவருடைய விருப்பம். இல்லை ஒரு சமணசாக வந்திருக்கலாமா? வந்திருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வந்திருக்கலாமா? ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக வந்திருக்கலாமா? வந்திருக்கலாம். என்னென்னமோ செஞ்சுருக்கலாம். அவர் வரல, மாறாக ஒரு மனிதனாக பிறக்கிறார். வார்த்தையான இறைவன் தம் நாம் மகிழ்ச்சியோடு வாழவும், எல்லா விதமான நெறிக்கேடுகளிலிருந்தும் நம்மை மீட்டு, நற்செயல்களில் ஆர்வம் கொண்டுள்ள அவருக்குரிய மக்களாக தம்மையே மாற்றவே மனு உருவானார் என தூய பவுலடிகளார் இன்றைக்கு தீத்துவுக்கு எழுதிய வாசகத்தில் அருமையாக சொல்கிறார். அதைத்தான் சகோதரர் பங்கு பேரவை உதவித் தலைவர் திருவாளர் அருள்ராஜ் அருமையாக வாசித்தார். அன்பார்ந்தவர்களே, அதுதான் சூப்பர். இங்கே ஆண்டவர் பிறந்ததினாலே அருள்தான், மாட்சிதான், உயர்வுதான், அழியா வாழ்வுதான். மனிதன் தன் வாழ்வை இழந்த நேரத்திலே அவர் வந்து அவனை மீட்கிறார். அதுதான் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வரலாற்றில் தோன்றிய அந்த ஆண்டவர் என்ன கொண்டு வந்தார்? பிறந்தப்போ என்ன கொண்டு வந்தார்? துன்பத்தை மட்டும்தான் கொண்டு வந்தாரா? துயரத்தை மட்டும்தான் கொண்டு வந்தாரா? வேதனைத்தான் கொண்டு வந்தாரா? சவாலைத்தான் கொண்டு வந்தாரா? போராடக்கூடிய தன்மையைத்தான் கொண்டு வந்தாரா? இதைத்தான் கொண்டு வந்தாரா? அவர் கொண்டு வந்தது மகிழ்ச்சி. அதைத்தான் இன்றைக்கு இடையருக்கு வானதூதர்கள் சொல்லுகிறார்கள். வானதூதர்கள் அதைத்தான் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். தோன்றி வானதூதர்கள் இடையர்கள் அங்கே வயலில் என்ன ஆடுகளை காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே சொல்கிறார், இடையர்களுக்கு தோன்றிய வானதூதர்கள் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கிறேன். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா? என்ன சொன்னார்? உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி, மகிமை. உலகில் உள்ள நன்மனத்தோருக்கு, நல்லா கவனிச்சுக்கங்க, உலகில் உள்ள நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. அருமையான செய்தி. இதைத்தான் கொண்டு வந்தார் அவர். மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வந்தார். அது வானதூதர்கள் அவங்க இடையர்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த மகிழ்ச்சியின் காலத்தில், மகிழ்ச்சியின் விழாவில் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுறோமா? இப்போ வழக்கமாக ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி வருகிறார்கள், பெற்றோர்கள் மகிழ்ச்சி வருகிறார்கள், உற்றார் உறவினர் மகிழ்கிறார்கள், நண்பர்கள் மகிழ்கிறார்கள் இல்லையா? குடும்பத்தில் மகிழ்வார்கள். எல்லாரும் மகிழ்வார்களா? எல்லாரும் மகிழ மாட்டாங்க. ஐயோ அவனுக்கு புள்ள பிறந்திருக்கான், ஐயோ அப்படின்னு சொல்கிற ஆளுகளும் இருப்பான். ஐயோ தான் ஆம்பளை புள்ள பிறந்திருக்கான், ஐயோ பொம்பளை பிள்ளை இல்லாமல் கிடந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு பொறாமைப்படக்கூடிய குடும்பங்களும் உண்டு. மகிழ்ச்சி கொள்ளாமல் பொறாமைப்படக்கூடியவர்களும் இருக்கிறார். எல்லாரும் மகிழ்வதில்லை. ஆனால்
ஆண்டவர் இயேசு பிறந்ததினாலே எல்லோரும் மகிழ்கிறார்கள். அங்கே சொல்லுகின்ற செய்தியும் இதுதான், எல்லோருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். உங்களுக்கு மட்டுமல்ல, இடையர்களாகிய உங்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லோருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். அதுதான் இயேசுவினுடைய பிறப்பினுடைய மீட்பினுடைய நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், எல்லோருக்கும் மீட்பு. நினச்சி பாருங்க, உலகம் இன்றைக்கு சின்னதாக போச்சுன்னு சொல்லுங்கள். அதாவது தொடர்பு சாதனங்கள் இருக்கிறனால உலகத்தில் இன்றைக்கி எத்தனை கோடி மக்கள், எத்தனை நாடுகள், எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை பண்பாடுகள், எத்தனை அடையாளங்கள், இப்படிப்பட்ட இந்த உலகம் முழுசும் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு அருமையான காரியம், எப்படி சிறப்பான காரியம். இயேசு பிறப்பதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு இந்த உலகம், அவர் பிறந்த பிறகு இன்றைக்கு எப்படி இருக்கிறது. இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. ஆண்டவர் இயேசு பிறந்த 2025வது பிறப்பு விழா அவருக்கு. 2025வது பிறப்பு விழா. நமக்கெல்லாம் 50, 60, 70 ஐயா வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லுகிற உலகத்தில் அவருக்கு இன்னைக்கு வயசு என்ன? 2025 ஆண்டுகள். எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறார். அந்த கடவுளுடைய விழாவைத்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆகவே அடுத்து என்னத்தை கொண்டு வந்தார்? அவர் மீட்பை கொண்டு வந்தார். மீட்பராய் வந்தார் இயேசு. அதைத்தான் வானதூதர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இதெல்லாம் எத்தனை பேர் கவனம் செலுத்தி வாசிக்கிறீங்க கேட்குறீங்கன்னு தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இயேசு இந்த உலகிற்கு மீட்பராக, அதுவும் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பவராக பிறந்தார் என்று மத்தேயு நற்செய்தியிலே நான் வாசிக்கிறோம், லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். மீட்பராக வந்தார். மீட்பராக வந்த இயேசு அவரை நான் எப்படி வரவேற்கிறேன்? மீட்பர்னா யார்? விடுதலை தர்றவர், நம்மை விடுவிப்பவர், காப்பவர், நமக்கு பக்கபலமாய் இருப்பவர், நமக்கு வழிகாட்டுபவர், நம்மை வழிநடத்துபவர், நம்மை அருளால் நிரப்பக்கூடியவர், அன்பால் நிரப்பக்கூடியவர், பேரன்பால் நிரப்பக்கூடியவர், நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு நோக்க உண்டு என்று சொல்லக்கூடியவர். இதுதான் அவருடைய மீட்பு. ஆகவே மீட்பராக வந்த கடவுளை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்? எப்படி அவர் பிறந்திருக்கிறார்? அவர் என்னுடைய உள்ளத்திலே பிறக்க, என்னுடைய இல்லத்திலே குடும்பத்திலே பிறக்க நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த விழாவிற்கு பல ஏற்பாடுகளை செய்திருப்பேன். ஸ்டார் கட்டியிருப்பேன், குடில் போட்டிருப்பேன், லைட் போட்டிருப்பேன், சாப்பாடுகள்லாம் வகை வகையாக செஞ்சுருப்போம், துணிமணி எடுத்திருப்போம், பல காரியங்கள் செஞ்சுருப்போம், பல ரூபாய்களைக்கெல்லாம் செலவழிச்சிருப்போம். நல்லது தான், நல்லவைகள் தான். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் உள்ளத்தில் இருக்கா? இறை வார்த்தையினுடைய தாக்கம் உங்களது உள்ளத்தில் இருக்கிறதா? உங்களது குடும்பத்தில் இருக்கிறதா? உங்களது பிள்ளைகள் கடைபிடிக்கிறார்களா? உங்கள் கணவர்கள் கடைபிடிக்கிறார்களா? உங்கள் மனைவிகள் கடைபிடிக்கிறார்களா? உங்களது நண்பர்கள் கடைபிடிக்கிறார்களா? இவைகளையெல்லாம் நீங்கள் கண்காணிக்காத நீங்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை பேருக்கு கொண்டாடினால் என்ன பயன்? யோசித்து பாருங்களே. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நற்செய்தியாக சொல்லுகிறார். மீட்பராக நாம் பிறந்திருக்க நீ பெற்றுக்கிட்டா போதுமா? நீ மகிழ்ந்தா போதுமா? எல்லோரும் மகிழ வேண்டும் அல்லவா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு நான் சொல்கிறேன் கேட்க மாட்டான், என் புருஷன் கேட்க மாட்டாரு, என் மனைவி கேட்பதில்லை, பிள்ளையை கேட்பது. அதான் வாழ்க்கை. வருஷத்துக்கு ஒருக்கா பூசைக்கு வந்தால் போதுமா? வருஷத்துக்கு 2 முறை பூசைக்கு வந்தால் போதுமா? கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கும் திருவிழாவுக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர்றோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோமா? அவர் மீட்பர் என்று ஏற்றுக்கொள்கிறோமா? அவரை நான் இந்த உலகிற்கு எடுத்து சொல்கிறேனா? அவர் தந்த மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேனா? அவர் தந்த வாழ்வை நான் பகிர்ந்து கொள்கிறேனா? அன்பார்ந்தவர்களை, இவைகளை எல்லாம் கேட்டு இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம், அவருடைய அருள்வாக்கினுடைய வல்லமை நமது உள்ளத்தை மாற்ற வேண்டும்.
நமது குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உள்ளத்தையும் மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சொல்லுவது சரி. எது? எங்கள் உள்ளத்திலும் எங்களது இல்லத்திலும் ஆண்டவரே பிறந்துவிடும் என்று சொல்லுவது அப்பொழுதுதான் சரி. இல்லைன்னா சும்மா போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சும்மா மேலோட்டமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாளில் குடும்பமாக கொண்டாடுவோம், அமைதியை அள்ளித்தருவோம், மகிழ்ச்சியை அள்ளித்தருவோம். வாழ்வை கடவுள் தந்த அந்த மீட்பின் வாழ்வை எல்லா விதத்திலும் பகிர்ந்து கொள்வோம், எல்லா நிலைகளிலும் பகிர்ந்து கொள்வோம். அதுதான் கிறிஸ்மஸ் பெருவிழா. அதனால தான் கேக்கு செய்கிறோம், தெரியுமா? கேக்கு செய்கிறது எதுக்கு? செய்கிற கேக்கை பூராத்து நாங்களே சாப்பிட்டுக்கிறதுக்கா? வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறதுக்கா? அதுக்காக மட்டும் இல்லை, நீங்களும் சாப்பிடணும் தான், ஆனால் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான், அதற்காகத்தான். அதனால தான் சாந்தா கிளாஸ், அதனால தான் கிறிஸ்மஸ் தாத்தா, அதனால தான் நட்சத்திரம், வாழ் நட்சத்திரம், அதனால தான் குடில், அதனால தான் இந்த திருப்பலி கொண்டாட்டம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இவைகளையெல்லாம் உணர்ந்து வாழ பிறந்திருக்கின்ற இந்த தெய்வீக குழந்தை, தெய்வ குழந்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பர் நம் ஒவ்வொருவருக்கும் பேரருளையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக தந்து நம்மை நிரப்பி இவ்வுலகிலேயே நிறைவுள்ளவர்களாக நாம் வாழ, குறையில்லாத மனிதர்களாக வாழ, ஆண்டவருடைய அருளால் ஈர்க்கப்பட்டு அவருடைய வார்த்தையால் உந்தப்பட்டு வாழ, நற்செய்தியை அறிவிக்க எல்லோருக்கும் எடுத்துச் சொல்ல, இந்த உலகம் முழுவதற்கும் எடுத்துச் சொல்ல, நமது வாழ்வால் சுட்டிக்காட்ட, அதை வாழ்ந்து காட்ட வேண்டிய எல்லா வரங்களையும் கேட்டு இந்த திருப்பலிகளை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். எல்லோரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். அப்பொழுது கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த மனிதரானார் என்று சொல்லுகிற பொழுது எல்லோரும் தலைவணங்கி நமது மரியாதையை தெரிவிப்போம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்த இரவில் நம் மீட்பராய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக மனூறு எடுத்த எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள்,
கண்ணீர்கள் பொதுநிலையினர் முன்னெடுக்கும் எல்லா சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு துணையாய் உடனிருந்து திரு அவையை காலத்திற்கு ஏற்ப வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் தாய் திருநாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்குரிய கடமைகளை உணர்ந்து செயல்படவும் பொறுப்புணர்வுடன் மக்களின் வாழ்வாதாரம் செழிப்பதற்கு தேவையான நல்ல திட்டங்களை செயல்படுத்திட ஞானத்தையும் அறிவையும் தந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே எம் இறைவா, நீர் எமக்கு கொடுத்துள்ள எல்லா வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இம்மகிழின் காலத்தில் நீர் எங்களுக்கு தந்த வளங்களை விரயமாக்காது, தேவையற்ற ஆடம்பர பொருள்களுக்கு செலவிடாது, பொறுப்புணர்வோடு வளங்களை பயன்படுத்துவதற்கும் ஏழைகளோடு பகிர்ந்து வாழ்வதற்கும் வேண்டிய நல்ல உள்ளத்தை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்கள் உம்மையே தேடி நேசித்திடவும் உமது வார்த்தைக்கு ஆர்வமுடன் செவிமடுத்து வாழவும் தங்கள் கவனத்தை செலுத்திடவும் எமது பிள்ளைகள் இறையிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி உமக்குகந்த பிள்ளைகளாக வாழவும் செயல்படவும் தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் இறைவா, இன்றைய பெருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் நோயுற்றிருப்போர், பயணம் செய்வோர், பணியில் இருப்போர், பிற நிலைகளில் இருப்போர் அனைவரும் இன்றைய நாளின் மகிழ்வையும் ஆசிரையும் பெற்று மகிழ செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக சிறிது நேரம் வேண்டுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அன்னை மரியாள், நீ உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். காணிக்கைகள் கொண்டு வந்திருக்கிறவங்க வேகமாக வாங்க. என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் பொது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. மண்ணில் மழைய பிறந்த தெய்வமே என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் பொது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ. எதை கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நீ விரும்பும் காணிக்கை எதுதானோ, நீ விரும்பும் காணிக்கை எதுதானோ. மண்ணில் மழைய பிறந்த தெய்வமே என்னை தேடி வந்தது ஏனோ, மண்ணில் மாந்தர்கள் புது வாழ்வு தந்திடவே மாட்டு தொழுவத்தில் தவழ்ந்தாயோ.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: அன்பிற்கினியவர்களே, நற்கருணை மன்றாட்டு என்ற திரு அவையின் சட்டங்கள் கேணல்லா இன்றைக்கு இதில் 4-5 இருக்கின்றன. அதில் இன்றைய வழிபாட்டில் திரு அவை நம்மை ஜெபிக்க வேண்டுகின்ற நற்கருணை மன்றாட்டு கேணல்லா திரு அவையினுடைய சட்டங்கள் முதலாவது நற்கருணை மன்றாட்டு. ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிப்பொருளாகுமாறு நீரே ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம்.
உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியருளும். உம்மடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இந்த காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்வோரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கண்ணிமை குன்றா புனித மரியாள் இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்றுத்தந்த இந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியுமான மாட்சிக்குரிய மரியாவையும் மற்றும் புனிதர் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியை உரம் கணிந்து ஏற்றருளுமை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுபனவாக. அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் அப்பத்தை எடுத்து வான்நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் உள்ள இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இந்த கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய உம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகி உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இந்த பழிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இந்த திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசீரையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களும் கிறிஸ்துவில் இளைப்பார் அனைவரும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகி அடியார்களாகி நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சிகளும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேபான், மத்தியா, பர்னபா, இன்யாசியர், அலெக்சாண்டர், மக்சலினூஸ், பீட்டர், ஃபெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசி ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உட்படுத்தாதேயும், தீமை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பொருள் உணர்ந்து ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கன்னி ஈன்ற செல்வம், கன்னிமரியாளின் மகன், பெத்லகேமில் குடிலிலே பிறந்த அதே கடவுள், நற்கருணைநாதர், உலக மீட்பர், நம் பாவங்களை போக்குகிறவர், நம்மை கார் இருளிலிருந்து விடுவித்து பேரொளிக்கு அழைத்து செல்லும் தெய்வம், ஒளியாய கடவுள், ஆன்ம விருந்தாக, கிறிஸ்துமஸ் பெருவிழாவுடைய அன்பு விருந்தாக, பாவங்களை போக்கும் விருந்தாக, உறவின் விருந்தாக இறங்கி வருகிறார். இந்த விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலிலே கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. கொஞ்சம் பாரு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு
மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பனிப்பொழியும் இரவிலே பார்த்தோங்கும் பொழுதிலே பனிப்பொழியும் இரவிலே பாவமும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்ததே காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்ததே. குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்னஞ்சிறிய குடிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்னஞ்சிறிய குடிலே கன்னி மரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே.
சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குயில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிறு குடிலே கன்னிமரி வழியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறு குடிலே கன்னிமரி வழியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே மன்னாதி மன்னவனாம் ராஜாதி ராஜனுமாம் தேவாதி தேவனுமாம் இயேசு பிறந்தார் மாளிகையை துறந்தவராம் மாமகிமை விருந்தவராம் மாமகிழ்ச்சி கொடுக்க வந்த மகிமன் பிறந்தார் இம்மானுவே இவர் இம்மானுவே நம் மீது அன்பு வைத்த இம்மானுவே இயேசு இம்மானுவே நம் இம்மானுவே நம்மோடு வாழ வந்த இம்மானுவே மன்னாதி மன்னவனாம் ராஜாதி ராஜனுமாம் தேவாதி தேவனுமாம் இயேசு பிறந்தார் தாழ்மை கோலம் ஏற்றிட்டார் ஏன் தெரியுமா ஏழ்மை உருவில் பிறந்திட்டார் ஏன் புரியுமா தாழ்மை கோலம் ஏற்றிட்டார் ஏன் தெரியுமா ஏழ்மை உருவில் பிறந்திட்டார் ஏன் புரியுமா வாழ்விழந்து போன நம்மை வாழ வைக்க மகிமை பெற்ற வந்த இயேசுவை கொண்டாடி மகிழ்ந்திடுவோமே இம்மானுவே இவர் இம்மானுவே நம் மீது அன்பு வைத்த இம்மானுவே இயேசு இம்மானுவே நம் இம்மானுவே நம்மோடு வாழ வந்த இம்மானுவே மன்னாதி மன்னவனாம் ராஜாதி ராஜனுமாம் தேவாதி தேவனுமாம் இயேசு பிறந்தார் ரட்சகராய் வந்திட்டார் ஏன் தெரியுமா ரட்சிப்பையும் வழங்கிட்டார் ஏன் புரியுமா ரட்சகராய் வந்துட்டார் ஏன் தெரியுமா ரட்சிப்பையும் வழங்கிட்டார் ஏன் புரியுமா பூவுலகின் பாவம் போக்கும் தேவாதி புண்ணியான புண்ணியரின் நேசமதை கொண்டாடி மகிழ்ந்திடுவோமே இம்மானுவே இவர் இம்மானுவே நம் மீது அன்பு வைத்த இம்மானுவே இயேசு இம்மானுவே நம் இம்மானுவே நம்மோடு வாழ வந்த இம்மானுவே ராஜாதி ராஜன் ராஜாதி
நிமிடம் உங்களது கண்களை மூடி நமது உள்ளத்துக்குள்ளே எழுந்தள்ளி வந்திருக்கின்ற அந்த மகா கடவுள், ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளுங்கள். பாருங்கள், அவர் தெய்வ பாலனாக பிறந்திருக்கிறார். அவருடைய அருளும் ஆசீரும் நம்மை தொட்டு இருக்கிறது. அவருடைய குணமளிக்கும் வல்லமை நம்மேல் இறங்கி இருக்கிறது. அவரது பேர் இரக்கம் நம்மை தொட்டு இருக்கிறது. இவைகளை எல்லாம் உணர்ந்து நன்றி சொல்லி அந்த ஆண்டவரை சிறிது நேரம் அமைதியாக ஆராதித்து நன்றி சொல்லி உங்களுக்காக, உங்களது குடும்பத்திற்காக, யாருக்கெல்லாம் இப்பொழுது தேவை என்று உணர்கிறீர்களோ அவர்களுக்காக வேண்டுங்கள். நல்ல நேரம் இந்த நேரம்தான். உங்களது உள்ளத்திலேயே வந்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவுக்கே புகழ், அறிவுப்பு கீழ். அன்பார்ந்தவர்களே, இந்த விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாய் நடந்து கொண்டு இருப்பதற்கு கடவுள் காரணம். அவருடைய தாய் பாதுகாவலி, நமது பாதுகாவலி தூய ஜெகன்மாதா காரணம். அதற்கடுத்து மனிதர்களும் காரணம். அதில் குறிப்பாக எங்களோடு சேர்ந்து உழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுகின்ற இந்த நல்ல நேரத்தில் இந்த விழாவிற்கு ஒத்துழைத்த அத்தனை அருள் தந்தையர்கள் அனைவருக்கும், அருள் சகோதரிகள், இந்த பீடங்களை எல்லாம் சிறப்பாக அழகு செய்து அலங்காரம் செய்து தயாரித்த அருள் சகோதரிகளுக்கும், பங்கு பேரவை தலைவர்கள், உதவி தலைவர் திருவாளர் அருள்ராஜ், செயலர் பேராசிரியர் ராஜா, பொருளாளர் திருவாளர் ஜெயக்குமார் மற்றும் ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்து ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கெல்லாம் மேலாக இளைஞர்கள் சிறப்பாக இந்த நாட்களில் உழைத்திருக்கிறார்கள். நிறைய காரியங்களை செய்திருக்கிறார்கள், உதவி இருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் குடில் மற்ற எல்லாவற்றிற்கும் தயாரித்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நமது பீடச் சிறுவர்கள் கூட ஒரு சிலர் இங்கேயே வந்து நாள் முழுவதும் இருந்து இந்த நாட்களில் எங்களோடு ஒத்துழைத்து பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறோம். ஒளி அமைத்து தந்த அத்தனை பேருக்கும், நண்பர்கள் அத்தனை பேருக்கும், நமது சகோதரர்களுக்கு நன்றி கூறுகிறோம். பாடற்குழுவினருக்கும் நமது நன்றிகள், பாராட்டுகள். பல நாட்களாக, பல வாரங்களாக அவர்கள் தயாரித்து சிறப்பான ஒரு அருமையான தயாரிப்பை வைத்து இன்றைக்கு இந்த திருப்பலி சிறப்பாக அமைய உதவி இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக சகோதரர் ஜோ அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பலி வழக்கம் போல் இங்கே நடைபெறும். திருவிழா திருப்பலி, கிறிஸ்மஸ் பெருவிழாவுடைய திருப்பலி. அனைவரும் பங்கு கொள்ள இந்த பூசைக்கு வந்துட்டோம், அடுத்து தேவையில்லை என்று நினைக்க வேண்டாம். முடிந்தவர்களெல்லாம் வரணும், முடியாதவர்கள் அத்தனை பேருமே, வராதவர்கள் அத்தனை பேரையும் வர சொல்லுங்கள், பங்கெடுக்கட்டும். அடுத்து இன்றைக்கு இந்த திருப்பலி முடிந்தவுடனே நமக்கு லட்டு இனிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நமது சட்டமன்ற தொகுதி இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற திருவாளர் KN நேரு அவர்கள், தமிழக அரசினுடைய கேபினட் மினிஸ்டர் அவர்கள் நமக்கு வேண்டிய லட்டுகளை எல்லாம் தந்து நமது மகிழ்ச்சியில் பங்கு கொள்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கிராப்பட்டி திருவாளர் செல்வம் கவுன்சிலர் அவர்களும் இதற்காக முயற்சியில் எடுத்து இதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, நன்றிகளை தெரிவிக்கிறேன். அதற்கெல்லாம் உந்துகோலாக இருந்த நமது பங்கின் மைந்தர் சகோதரர் ராஜா அவர்களுக்கும் நமது பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து திருவாளர் குமார், நமது பாரத் பெட்ரோலிய இங்கே இருக்குல்ல பக்கத்தில் பெட்ரோல் பங்கு,
அவருடைய உரிமையாளர் வருஷம் வருஷம் கேக்கும் கொடுக்குறார். அவர் இன்றைக்கு கேக்கும் கொடுத்துருக்கார். ஆகவே லட்டையும் கேக்கையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து தேநீரும் வழங்கப்படுகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். வரிசையாக சென்று எல்லோரும் பெற்று உண்டு உறவாடி செல்வதற்கு தான் இந்த விழா. பூசையோடு முடிஞ்சிடல, விளங்குதா? கிறிஸ்மஸ் என்பது அதோடு இல்லை. ஒரு சில அறிகுறியாக போகிறவங்க போகிறாங்க. ஆனால் இது கொண்டாட வேண்டிய, மக்களை சந்திக்க வேண்டிய நேரம், நல்ல நேரம். ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அடுத்து பரிசுகள் கொடுக்கின்ற நாளும் இந்த நாள் தான் வழக்கமாக இல்லையா? நம்ம பங்கில் எங்கேயும் மறைமாவட்டத்தில் அவ்வளோ பெரிய விவிலிய போட்டிகள் நடத்துவதில்லை. நம்ம பங்கில் தான் 1000 சொச்சம் கேள்விகள் ஒவ்வொரு ஆண்டும். இந்த வருஷமும் 1100 சொச்சம் கேள்விகள். அதில் நிறைய கேள்விகளை நல்லா எழுதிட்டாங்க. பைபிளை பார்த்து பார்த்து சாப்டராக படித்து அதிகாரமாக படித்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், பதில் எழுதிடலாம். கடைசியில் ஒரு 30-35 கேள்விகள் 40 கேள்விகள் நான் கொடுத்துருக்குறேன் பொதுவான அறிவுக்கு விவிலியத்தை பற்றி. அதில் தான் எல்லாரும் கோட்டை விட்டுருக்காங்க. ஆகவே அதற்குரிய வினாக்குரிய பதில்களெல்லாம் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளலாம். என்னிடம் வந்து அவர்கள் அத்தனை பேருக்கும், பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வேன். கரவொலி எழுப்பி அனைத்து பேரையும் பாராட்டுவோம். அதில் பரிசுகளும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த திருப்பலி முடிந்தவுடனே பரிசுகள் வழங்கப்படும். அடுத்து கிறிஸ்மஸ் கேரல்ஸ், பிறப்பு பாடல் போட்டி நடந்தது போன சனிக்கிழமை, உங்களுக்கு தெரியும். அதில் பங்கெடுத்த அன்பியங்களில் முதல் பரிசை பெறுகிறவர்கள் புனித பெரகிரினார் அன்பியம், பாராட்டுக்கள். அடுத்து 2வது பரிசை பெறுகிறவர்கள் புனித ஜான் பால் அன்பியம், பாராட்டுக்கள். 3வது பரிசை பெறுகிறவர் புனித குழந்தை தெரசால் அன்பியம், பாராட்டுகள். அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த திருப்பலி முடிந்தவுடனே பரிசுகள் வழங்கப்படும். எல்லோரும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகிறோம். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிருக்கு தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வார்களாக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. காவல்துறையினருக்கும் நன்றி சொல்கிறோம். அவர்கள் இங்கே நடக்கும்போதே வந்து எல்லாம் வழக்கம் போல் இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கடகடன் வாசிங்க. விவிலிய வினாவிடை எழுதி பரிசு பெற்ற நண்பர்கள். முதல் பரிசாக 1300 கேள்விகளுக்கு 1298 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெறுகிறவர் அருட் சகோதரி விக்டோரியா அவர்கள். விக்டோரியா மதர் தான் பார்த்துக்கங்களேன், அள்ளி தள்ளுறாங்க. வாங்க மதர், மேலே வாங்க. வெரி குட். இரண்டாம் பரிசு ஓடி வரணும். நான்சி பியூலா 1297 மார்க். நான்சி பியூலா. மூன்றாம் பரிசு திருமதி ஜோதிமணி அவர்கள் 1296 மதிப்பெண்கள். லீமா தெரஸ், விமலா வின்சென்ட், எலிசபெத் சொர்ணலதா, பிலோமினா அமலன், ஜான்சி, ஜோசபின் அலெக்ஸ், செல்வராஜ், ரெஜினா, ராணி பீட்டர், லீனா, மேரி நிர்மலா, பெட்ரிஷியா, ஜெயமேரி ஜெயராஜ், பிரிசில்லா, சேவியர் ஜெய ஷீபா, சுகன்யா, ஜோதி பெஞ்சமின், பாத்திமா பாலா, அனுஷா, பாத்திமா ரோசரி, செலின் மேரி, பபீலா ஜான்சி, அல்போன்ஸ் எட்வர்ட், பவுலின் மிக்கேல், லில்லி ஜோசப், ஜெனிட்டா ஜாய் அருள்ராஜ், செபஸ்தியான், அருட் சகோதரி அமுதா, அனிருத் ஜேடன், பிரியா சிறில், வசந்தா பாக்கியராஜ், புரோசியா சாந்தி, மரியா லூமின், ஆண்டனி சகாய ஜெனிட்டா, ராணி ரத்னராஜ், சகாய மேரி, ஜான் ஜோசப், சகாய கிளாரா, ஜான் வில்சன், சகாய மேரி, ஆரோக்கியதாஸ், லூதியா மேரி, ஞான சிரோன்மணி, மேரி ஏஞ்சல், ரிஜோரி வின்சென்ட், தானியா நோயல், கிளாரா லூர்து மேரி, ஜீசா ஜூயிஸ், ராஜகுரு,